ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோ மேனேஜ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ லினக்ஸ் மின்ட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த விண்டோவில் நம்ம ஷார்ட்கட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஷார்ட்கட்ஸும் வந்து நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். இப்போது ஒன்றும் இல்லை, இப்போது இந்த பேஜிலேருந்து இந்த பேஜுக்கு நான் போகணும். க்ரோம்லேருந்து நான் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் போகிறதுக்கு நான் இப்போ என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறேன்னா ஆல்ட் டேப். ஸோ ஆல்ட்டு டேப் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆஃப் விண்டோஸ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எங்கே போகணுமோ அதில் டேப் அடிச்சிங்கன்னா அதில் போயிடலாம். இப்போ நான் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் தான் போகிறேன். ஸோ இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோருக்கு நமக்கு இப்போ வந்தாச்சு. ஸோ இதுவே நம்ம ரிவர்ஸாக போகிறோம். நம்ம இப்போ 1, 2ல் வந்து க்ரோம் இருக்குது. க்ரோம்லேருந்து சிம்பிள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் நான் இப்போ இதில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதிலேருந்து நம்ம இப்போது திரும்பியும் பேக் ஆஃப் வரணும். அதுக்கு ஆல்ட் ஷிஃப்ட் டேப் ரிவர்ஸில் வரும் உங்களுக்கு. இப்போ நான் க்ரோமில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். க்ரோம்லேருந்து நான் இப்போது ஒர்க்குக்கு வரணும்னா இது ரிவர்ஸில் வரணும். இதுவே ஆல்ட்டு டேப் எடுத்திங்கன்னா ஃபார்வேர்டில் போய் நம்ம டேப் மாற்றிக்கலாம். இது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட்டு ஆல்ட் F4 இது வந்து க்ளோஸ் பண்ணணும். இந்த டெர்மினலில் வந்து இந்த டெர்மினல் வந்து நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த இன்டூ பட்டனில் தான் நம்ம வந்து மேனுவலாக நம்ம இது பண்ணுவோம். இதுக்கு நம்ம ஷார்ட்கட் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, இது கீபோர்ட் நார்மல் கீபோர்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆல்ட் F4 அமுத்துனீங்கனாலே போயிடும். இதுவே நீங்கள் வந்து லேப்டாப் கீபோர்டு யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, இப்போ நான் லேப்டாப் கீபோர்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லேப்டாப் கீபோர்டுனால் ஃபங்க்ஷன் ஒரு பட்டன் இருக்கும், FN. அதுக்கு ஃபங்க்ஷன் ஆல்ட் F4 இதை அமுத்துனீங்கன்னா க்ளோஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த விண்டோஸை இப்போது இந்த மாதிரி மேக்ஸிமைஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா அதே மாதிரி தான் கீபோர்டாக இருந்தால் ஆல்ட் F10 அமுத்துனீங்கன்னா இதுவாயிரும். இதுவே நான் லேப்டாப்பில் இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் ஆல்ட் F10 இந்த மாதிரி மினிமைஸ் ஆகும். இதை நம்ம வந்து திரும்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு ஃபங்க்ஷன் ஆல்ட் F5 இல்லைனா F10 நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஃபங்க்ஷன் ஆல்ட் F10 ஆர் F5 நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா திரும்பி இதே கண்ட்ரோலுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த விண்டோவை நம்ம வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனாக நம்ம வந்து மாற்றுறதுக்கு விண்டோ பட்டன் இருக்கும். எல்லா லேப்டாப்ஸ்லேயும் விண்டோ பட்டன், விண்டோ கீபோர்ட்ஸில் வந்து விண்டோ சிம்பிள் போட்ட இந்த பட்டன் இருக்கும். அதை அழுத்திட்டு நீங்கள் அப் ஏரோ அமுத்துனீங்கன்னா இந்த மாதிரி ஆகும். ஸோ டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுவே லெஃப்ட் ஏரோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆகிக்கும். திரும்பியும் ரைட் ஏரோ கொடுத்தீங்கன்னா டபுள் இதை கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போது நம்ம வந்து இதை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் ஆல்ட் F10 இந்த மாதிரி தான் ஷார்ட்கட்ஸ் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ இதுதான் விண்டோ மேனேஜ்மெண்ட். இது வந்து பேசிக்கான ஷார்ட்கட்ஸ். இதோட லினக்ஸோட பேசிக்கான ஷார்ட்கட்ஸ். இதெல்லாம் நம்ம இப்போது என்ன பண்ண போகிறோம்னா இதை வச்சு தான் நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது எல்லாமே க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் ஆல்ட் F4 நெக்ஸ்ட் இதை நான் க்ளோஸ் பண்ணேன்னா இது பண்ண முடியாது, ரெக்கார்டு இதுவாகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்டில் பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். தேங்க்யூ.